இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், என்னாச்சு? கதிர், ஐயோ, கதிர், கால் அடிபட்டுச்சா? இத காட்டுடா. ஐயோ, கதிர், கால்ல நல்லா அடிபட்டுடுச்சா? ஒண்ணுல ஸ்லிப் ஆயிடுச்சு. கால கொஞ்சம் உதறி. வலிக்குதா? அப்போ நான் சொன்னேன்ல இதெல்லாம் வீட்டுக்குள்ள விளையாடாதன்னு. இப்ப பாரு, கதிர் எப்படி விழுந்துட்டான்னு பாரு. சாரி மாமா. பரவாயில்லடா, இனிமே வீட்டுக்குள்ள விளையாடாத. சரிங்க மாமா. இத முதல்ல எடுத்துட்டு போ. கதிர், நல்லா கை கால உதறி பாரு. அடி எதுவும் பட்டிருக்க போகுது. உதறிப்பா. இல்ல மாயா, அடியில்லாதவும் படல. சரி நீ இரு, நான் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி குடி. சரி, நான் கிளம்புறேன். நீ இப்போ மில்லுக்கு போய் ஆகணுமா? இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்லயே இருக்க கூடாதா? காவடி எடுக்க வர நம்ம போகணும். என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி பேசுற? அதான் சொன்னேன்ல, மில்ல நிறைய வேலை இருக்குன்னு. போயிட்டு வந்துடுறேன். ஏதோ அபசகுணமா இருக்கு. இங்க பாருதனா, நீ கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இது ஏதோ எதிர்ச்சியா நடந்த விஷயம். நான் பார்த்து வந்திருக்கணும், பார்க்காம ஸ்லிப் ஆயிட்டேன். இதுல என்ன அபசகுணம் இருக்கு? சரி, ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடு. பார்த்து போ. சரி, நான் போயிட்டு வரேன். வரேன் பாட்டி. பார்த்து போயிட்டு வா. வரமாயா? கதிர், ஜாக்கிரதையா போ. புவனா வேற நம்ம மேல ஏற்கனவே கோவத்துல இருக்கா. இப்ப வேற போட்டியிலயும் தோத்து போயிட்டாங்க. இன்னும் கோவத்துல இருப்பாங்க. அதனால ரோட்ல பைக் ஓட்டும் போது பார்த்து போ. கண்டிப்பா. சரி, நான் வரேன். வரேன். என்ன? அந்த மாவு அரைக்கிற மிஷின்ல என்ன பிரச்சனைன்னே தெரியல, ரன் ஆக மாட்டேங்குது. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், கரகரன்னு சத்தம் மட்டும்தான் வருது. கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்குறியா? இந்த வரேன், போ. ரகு வராரத்த. சரி. ரகு, காவடி எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் கோவில்ல பண்ணியாச்சா? அதெல்லாம் பூசாரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. சரி சரி. அவர்கிட்ட பேசி எல்லாமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நீ பாத்துக்கிறேன்னா சரி. உள்ள வரலாங்களா? என்ன உள்ள வரணும்லாம் கேக்கணுமா? வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன் பொண்ணுக்கு கல்யாண நேரத்துல எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால வர முடியல. உன் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன ராஜாத்தி மாதிரி இருக்கா. ஜானகி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். இருங்க, நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல எதுவும் வேண்டாமா. போற இடத்துல டீ காபி ஜூஸ்னு மாத்தி மாத்தி குடிச்சிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். அண்ணே, என் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். பிரமாதம். தனத்துக்கு எதுவும் விசேஷம் இல்லையா? இல்லம்மா, இப்பதான் 3 மாசம் ஆகுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நாங்களும் எங்க பொண்ணு வளகாப்பு பத்திரிகை அடிச்சு கூப்பிடுவோம். நீங்க எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா. சரிண்ணே. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடுறோம். ஏன் சித்தி சிரிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கதிர் கை துண்டு ஆயிடுச்சுன்னு தகவல் வரப்போகுது. அத நினைச்சு சிரிச்சு. சித்தி, அவ குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் அழணும். அதுவும் அந்த மாயாவும் சீனுவும் கதறணும். செய்வோம்.
அவங்க எல்லாரையும் வச்சு செய்வோம். ஏய், என்னடா இது கோலம்? அந்த கதிர் கைய உடைக்க அனுப்புனா நீ கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிற? நானே பிளான் போட்டு கொடுத்தோம், இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறியே, என்னதான் ஆச்சு? இல்லை மேடம், பிளான் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன். நான் சொன்ன ஆளு மெஷின் சுவிட்சை ஆன் பண்ணும்போது கதிருக்கு ஃபோன் வந்து அவன் நகர்ந்துட்டான் மேடம். அவன் அங்கே வச்சிருந்த சுத்தி என் கை மேலே பட்டுருச்சு மேடம். கை மேலே விழுந்த வேகத்தில் எலும்பு உடைஞ்சிருச்சு மேடம். நீ எல்லாம் வாயிலே வடை சுட தாண்டா லாய்க்கு. சொல்லும் போது என்னமோ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொன்ன. கத்தைய பணம் வாங்கிட்டு போனல்ல, இப்போ நீயே கட்டு போட்டு வந்திருக்க. இல்லை மேடம், தலையில் பட்டிருக்க வேண்டியது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் கையில் பட்டுருச்சு மேடம். நீங்கள் கொடுத்த பணம் கட்டு போடவே சரியாக போச்சு மேடம். உடஞ்ச எலும்பு எப்போ ஒன்று சேரனே தெரில மேடம். வேலைக்கு கூட போக முடியுமான்னு தெரில மேடம். அதான் உங்களை பார்த்துட்டு பணம் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பண்ணது அரகுற வேலை, இதுல பணத்தை கேட்க வந்துட்டியாக்கும். அந்த சுத்தி தலையில படலன்னு சந்தோஷப்பட்டல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன நானே சுத்தி எடுத்து உன் மண்டையில போட்டுருவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு. என்ன மேடம் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதுக்கு தானே கட்டை பிரிக்காம கூட கொடுத்தேன். மேடம் கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். என்னால் வேலைக்கும் போக முடியாது மேடம். அந்த ரகுராம் மில்லில் தானே இது ஆச்சு. அவர்கிட்டே போய் நஷ்டேட் வாங்கிக்கோப்போ. இன்னும் என்ன நிக்கிற? அத அருந்ததி சொல்லிட்டால, போடா ரகுராம் கிட்டயே அந்த பாதி பணத்தை வாங்கிக்கோ. என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க சித்தி? அந்த தனாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் போட வச்சு, அங்க மருத்துவச்சிய வர வச்சு, அவ கர்ப்பம் இல்லைன்னு கோவில்ல வச்சே அந்த ரகுராமுக்கு தெரிய வைக்க போறேன். பொண்ணுக்காக காவடி எடுக்க போற ரகுராமுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சரியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கா. இன்னைக்கு ரகுராம் வீட்டுல பெரிய போகமே வெடிக்க போகுதா. சூப்பர் சித்தி. முதல்ல அந்த பார்வதி முழுசா அந்த பிளான முடிச்சிட்டாளான்னு கேட்கணும். பேசிட்டு இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு. அண்ணி, நான் வந்து எலுமிச்சம்பழம், தண்ணி, சர்க்கரை எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த மயக்க மருந்த பத்திரமா வச்சுக்கிறீங்களா? ஐயோ இல்ல பார்வதி, இந்த பிளானோட மூலகர்த்தாவே நீதான். நீ அதை கலந்துரு. சரி, நானே கலந்துடுறேன். இன்னைக்கு எப்படியாவது அந்த தனாவுடைய முகத்திலேயே கிழிக்கணும். ஆமா பார்வதி, எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணனை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தல, அவங்களால சும்மாவே விடக்கூடாது. வாங்க அவங்க கூடவே போயிடுவோம், இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். சரி வா போலாம்.